மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கோ, தஞ்சாவூர் போகாதடி. ஓகே, அப்படியே சனத் வந்து இப்ப வந்து சூட்டகுரி பாட்டு போடுவாரு. பாட்டு பாட தெரிஞ்சா பாட மாட்டோம். அதாவது ஒரு பையன் 2 பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தான் இந்த படம். வர்மக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டுக்குள்ள போப்போம். என் கூட நடிக்கும் போது முன்னாடி தான் நடிப்பாரு. மடனா வந்து அவ்வளோ ஒரு நல்ல பர்சன். நான் பார்த்ததே இது இப்படி ஒரு பர்சனா. மடோனா செபாஸ்டியன் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. இனிமே தமிழ் மூவில எல்லாம் அவங்கள வச்ச பண்ணணும். அங்கிட்ட வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கேட்கறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அப்ப இருக்கிற மூட் மாதிரி அவங்களுக்கு அப்பப்ப பக்கத்துல இருக்கவங்க அடிக்கணும்னு தோணும். இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு நீங்க நைட்டு தூங்குறீங்க, மார்னிங் எந்திரிச்ச வரும் உங்களோட ஜெண்டர் மாதிரி தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹார்டின் மூவி டீம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ எனக்கு எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மடோனா செபாஸ்டியன் இன்டர்வியூ பை டாமினிக் செபாஸ்டியன். டபுள் செபாஸ்டியன் தான். ஸோ இது வந்து ஒரு வார்ம் அப் செக்மெண்ட்டாக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஐ எம் த ஒன்லி ஆங்கர் ஹூ நோ த ரிப்பீட்டட் இன்டர்வியூ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு. ஸோ ரிப்பீட்டடாக ஸ்லாட் இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் கையில் வந்து நான் ஒரு விஷயம் விட போகிறேன். இந்த கேள்வியெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதரா அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இன்னும் கிறிஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தலைவனு தலைவி தான் அதிகம் அடி வாங்கிருக்காங்க மேம். நீங்க மேம்? Because we have said it many times, why hearted? ஓகே மேம். மடோனா பாட்டு பாடுங்க. மடோனா பாட்டு, singing, music. அதெல்லாம் சொல்லக்கூடாது. Please sing one song. ஓகே மேம். வேற அதெல்லாம் கேட்பேன் மேம். அதெல்லாம் ரிப்பீட்டடா ஓகே. நீங்க சொல்லுங்க டைரக்டர். எதோனா கேளுங்க, பிரச்சனை இல்லை. அவர் கிட்ட கேளுங்க அதெல்லாம். ஐயோ அவர் தான் பேசுவாங்க, அவர் தான் ரொம்ப கேக்குறாங்க. சோ இந்த இன்டர்வியூ வந்து எப்படின்னா பாய்ஸ் vs கேர்ள்ஸா நாங்க பிரிக்க போறோம். சரி. சோ இந்த ஹார்ட் டீம் வந்து நாங்க பாய்ஸ் vs கேர்ள்ஸா பிரிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்மக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டுக்குள்ள போறோம். இது எப்படி அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி ஷூட்லயும் சரி டைரக்டர் மேல பயங்கர கோவம் இருந்திருக்கும். ஆனா சொல்ல முடியாது. சொன்னா வந்து ஃப்ரேம்ல பழி வாங்கிடுவாரு, இல்லைன்னா எடிட்ல தூக்கிடுவார், பல விஷயங்கள். ஆனா இனிமேல் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப் கொடுப்பேன். அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டரை பத்தி என்னன்னா உங்களுக்கு கோவம் இருக்கும், அப்ப நீங்க பேசிட்டு இருக்கலாம். திரும்ப ஒரு ஸ்னாப் கொடுங்க. அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டரை பத்தி நீங்க பாராட்டி பேசலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் டைரக்டா நெகட்டிவ் சொல்லணும், அடுத்து ஒரு பாசிட்டிவ் சொல்லணும். நான் சொல்ல ரிப்பீட்டா தான் பண்ணணும். ஓகேவா? போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ், நீங்க வந்து யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சனத் ஆர் டைரக்டர் யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டர் தான். ஆஹா, பாத்துங்க எவ்வளவு வச்சுக்கிறாங்க பாருங்க. சோ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். Kishore, the bad stuff. So he's too much of a power. No anger and no throwing stuff. No entertainment at the set. Like anger, koma. Where என்ன சொல்லலாம்? Yeah, maybe he didn't cook for us. He didn't get me to travel to Jaipur. அவ்வளவுதான். உங்களுக்கு சனத் என் கூட நடிக்கும் போது முன்னாடி தான் நடிப்பாரு. மடனா வந்து மேம் லிஸ்ட் எங்க பேக்ல எதுவும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? பெரிய லிஸ்ட் இருக்கும் போல. லிஸ்ட் அதான் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அப்புறம் ரொம்ப என்ன சொல்றது, ஏதாவது இரிட்டேட் பண்ணி அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் அவர். நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பர்சனா, இப்படி அவ்வளோ அன்பா அவர். அப்புறம் அவர் வந்து அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப ஹர்ட் பண்ணி விட்டுருவாரு. நல்லா என்ன சொல்ற, சண்டை போடுவாரு பயங்கரமா, இப்படிதான் அப்படிதான் அப்படின்னாரு. அப்புறம் வந்து ரொம்ப he is a good narrator, he is a good director, ரொம்ப sweet, green. So I was about to say green flag. Oh god, I think we are too used to interviews now. அப்புறம் என்ன எதுவும் இல்ல. இப்ப அப்படியே வந்து பாய்ஸ்க்கு வந்துருவோம். சனத் பிரதர், நீங்க யாரை சூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணுவேன். ஏன் சார் அவரை சேர்த்து பொண்ணு உடனே பொண்ணுங்க உங்களுக்கு போட்டியா சந்தோஷம் ஒரு பையன் இருக்கான், மறந்துடாதீங்க. அடுத்த பார்த்து கேட்டு வாங்கியிருக்கான். சோ முதல்ல வந்து பாசிட்டிவ்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க. ரொம்ப 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 ஸ்வீட்டான 2 லேடிஸ். 2 பேருமே ரொம்ப கியூட்டா பப்ளியான
லேடிஸ். அப்படியா? இதெல்லாம் ஒண்ணு பண்ணா பாடி ஷேம் ஸோ அவங்க கூட நடிச்சதுக்கு வந்துட்டு நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப. அதாவது சீக்கிரம்னா சீக்கிரமா வருவாங்க பாருங்க. அதாவது ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சிடும் ஷூட்டை. ஏன்னா காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப்புக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா, கொஞ்சம் ரெடி ஆகிட்டா கேர்ள்ஸ் யூஸ்வலா லேட்டா வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டா வந்தாலும் முடிப்பாங்க பாருங்க. ஸோ 2 தானைய தலைவைகளும் வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. பட் ஓகே இது குட். இவங்க கூட நடிச்சதுக்கு நான் ரொம்ப நான் பெண்கள்ல ரொம்ப மதிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நடிச்சுட்டா. ஸோ நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இப்போ 3 பேர்ட்டையுமே ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த படத்தோட லொகேஷன் வந்து வேரியஸ் ஆஃப் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டூ ஹாட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊட்டி, டூ சில். ஸோ இதை பாக்குறப்போ உங்களுக்கு டைரக்டர் பத்தி என்ன தோணுச்சு? யார் அவர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சாங்க? Was it hot in Jaipur? No. இல்ல, it was cold. ஜெய்ப்பூர்லயுமா? It was cold. But yeah, ஆனா நீங்க சொன்ன 2 இது செமையா வித்தியாசமா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரைலர்ல டீசர்ல எல்லாம் வந்து இந்த டைலாக்ஸ் வர்றப்பவே டக்குன்னு நம்ம ஆட்கள் வந்து என்னடா நம்ம டைலாக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடு போயிடுவாங்க. இதுல வந்து நம்ம டைரக்டர் டைலாக் வச்சிருக்கோம். ஸ்டார்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு டைலாக் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயா இருக்கட்டும் இப்ப இருக்கட்டும் நேச்சரா உங்களுக்கு என்ன ஸ்டார்ஸ் பார்க்கும்போது கரெக்டா என்ன தோணுன்னா, நம்மளாம் ஒண்ணுமே இல்ல, இதுக்கா நம்மளாம் இவ்வளவு அடிச்சுக்கிறோம், இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய இதுல நம்ம தினோண்டு, அதனால நம்ம ஒண்ணுமே இல்லை, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு தோணும். ஆக்சுவலா எனக்கு யூனிவர்ஸ் பத்தி கியூரியாசிட்டி வரும். why are we here, what is life, அந்த மாதிரி கேள்விங்க வர ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு நம்மளே ஒரு ஸ்டார் தான். நம்ம எதுக்குலாம் ஸ்டாரை பத்தி யோசிக்கிறது அப்படின்னு. why is it there? ஏன்னா அவருதான் டைலாக் இருக்கும். எல் ஷேப்ல இருந்துதான், எல் ஷேப்ல இருந்தா லவ், அப்ப எம்ல இருந்தா மேரேஜ் இருப்பாரு தலைவர். நல்லா இருக்கு இந்த இன்டர்வியூ. டி மீன்ஸ் டிவோர்ஸா? இல்ல, டி மீன்ஸ் டாமினிக் நான் ஃபீல் பண்ணிட்டேன். எம்னா மடோனா. சோ ஆமா, எம் ஃபார் மேடம். ஓகே, சூப்பர் மேம். நீங்க எதை வச்சு அதை ரைட் பண்ணீங்க? நீங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல யாரும் வந்து ஸ்டார் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ்? இல்ல அப்படி இல்ல, இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா கூட வச்சு எழுதுறதுதான். இல்ல பிரதர், ஆக்சுவலா சொல்லுவாங்க ரொம்ப சைலண்டா இருக்கும். we should ask him சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு இதுல இந்த ஹார்டின் படம் வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது நிறைய பேர் இருக்கும். அஸ் டைரக்டரா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சிருக்காங்க. உங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்ன இருக்குல்ல? இருக்கு. படமே அதான்டா அப்படின்றீங்களா? எதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க பரவாயில்ல, இங்க பிரேக் பண்ணுங்க. இல்ல பிரேக் ஆனதால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இருக்கு. நீங்க முடிச்சுட்டு பாத்துட்ட அப்புறம் எது இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அந்த உங்களுக்கு அந்த பிரேக்கப் இதெல்லாம் கொடுக்குறேன், அந்த பிரேக் டவுன் கொடுக்குறேன். ஆக்டர் விமலோட ஃபேன் போறீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. சிங்கிள் வேர்ட்லயே பதில் சொல்றீங்களே. சரி, இப்போ வந்து மூவி ரிவ்யூ யார் அதிகமா பாப்போம்? மூவி பர்சஸ் யாரீங்க? நான் பாப்பேன். ரிவ்யூஸ் பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ரிவ்யூஸ் படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? ஆக்சுவலி நான் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்த்த மாதிரி நான். அப்படியா? ஏன்னா படம் என்ன பண்ண போறோம்னா, ஹார்டின் படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க 4 பேர் தான் படத்தை ரிவ்யூ பண்ண போறீங்க. படத்தை போய் தியேட்டர்ல பாத்துட்டீங்க, அந்த படத்தை இப்போ வந்து யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுவீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாதியா சொல்லலாம். யார மாதிரியாவது பண்ணுமா? இல்ல உங்களோட நேச்சர் நீங்க எப்படியா பண்ணலாம். அதாவது நீங்க இப்ப பாக்குறது அப்படி கூட ஆரம்பிக்கலாம். அவரோட Dress சட்டை ஆமா ப்ளூ கலர் தலைவனுக்கு நல்ல வேளை நான் Dress மாத்தல. ஆமா, நீங்க ப்ளூ தானே ப்ரோ. ரொம்ப ஹோல்சமான ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை பார்த்த திருப்தி ஒன்று இருக்கு. நல்ல சாங்ஸோட, நல்ல விஷுவல்ஸோட, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதாவது ஒரு பையன் 2 பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தான் இந்த படம். வேற என்ன, இதுல மடோனா செபாஸ்டியன், காதலும் கடந்து போகும், அப்புறம் கவன், அப்புறம் பிரேமம்க்கு அப்புறம் தமிழ்ல ஹார்டின் மூலியமா பவர் பாண்டி, அப்புறம் இமயான்ற புது ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. அப்புறம் சனந்த்னு ஒருத்தன். இந்த படம் கடைசியா எந்த படத்தை பார்த்திருப்பீங்க? மகான் படத்துல நடிச்ச சனந்த் அவரு இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. பார்க்கலாம், நல்லா இருக்கும். நீங்க நல்லா ரிவ்யூ பண்றீங்க. எனக்கா ஒரு ரிவ்யூ பண்றீங்க. நீங்க இதுவரை வந்து ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இன்டர்வியூ ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். இதுவரை நீங்க அட்டெண்ட் பண்ண எல்லா இன்டர்வியூஸ் எடுத்து ஒரு ரிவ்யூ மார்க்கா கொடுத்துடலாம். ரிவ்யூ கொடுக்கணும். எப்படி வேணா கொடுக்கும். என்ன எக்ஸப்ட் மீ.
நான் இதை அப்படியே டைரக்டருக்கு மாற்றி விட்றேன். இல்லை நல்லா போச்சு, எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதனால 10 on 10. பாசிட்டிவிட்டி இவ்வளவுக்குள்ளே இருக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அவரை படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த ரெவ்யூ வாங்கிக்கோங்க. சரி மேம், அப்படியே உங்ககிட்ட வரேன். நீங்க இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஹார்ட் அண்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப நல்ல படம். விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மடோனா செபாஸ்டியன் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. இனிமே தமிழ் மூவில எல்லாம் அவங்கள வச்ச பண்ணணும். அவருக்கு நிறைய அவருக்கு பிடிச்ச என்னென்ன கேட்டு அவர்கிட்ட போய் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். இதை உங்களோட ஃப்ரேமை மட்டும் தனியா கட் பண்ணி கொடுத்தோம். எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும் கூட கரெக்டா இருக்கணும். ஏன்னா இது வந்து படத்தோட ரிவ்யூல செல்ஃப் ரிவ்யூ. நீங்க சொல்லுங்க, இமையா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இமையான ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. உண்மையான ஒரு பொண்ணு, அது பார்க்க சுமாரா இருந்தாலும் சூப்பரா நடிச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் சனத்னு ஒருத்தர் வந்து போறாரு, வந்து போறாரு, அவர் இருக்காரு. ஆனா இந்த 2 பொண்ணுங்களும் இருக்கும் போது அவர் இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்க இருக்கும் போது அவரை சரியா பார்க்க முடியல. ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, நான் இந்த ப்ரொமோஷன் இன்டர்வியூ சரி, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ சரி, மடோனா வந்தாலும் டக்குனு மைக்க கொடுத்து ஒரு பாட்டு பாடுங்க. அதை கேட்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆங்கர்ஸ் வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அப்ப இருக்கிற மூட் மாதிரி அவங்களுக்கு அப்பப்ப பக்கத்துல இருக்கவங்க அடிக்கணும்னு தோணும். கரெக்ட். He would have gotten nicely. பக்கத்துல இருக்கவங்க அடிக்கணும். அப்பனா இப்ப என்ன பண்ணணும்னா, மேம் வந்து பாட வைக்க போறோம். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லேன். நீங்க ஒரு பாட்டை பாட போறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஃபோக் சாங் பாட போறீங்க. தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, பாட்டு பாட முடியாது. செம்ம பாட்டு மேம் அது. விஜய் ஆண்டனி சாரோட சாங். உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குங்களா? ஃபோக் தெரியாது, ஆனா ஃபோக் மாதிரி சாங் பாட்டு. மாதிரி சாங் ஓகே. இல்ல அது ஃபோக் இல்ல. வித் சாங் மதுரைக்கு போகாதடி, அது ஃபோக்கா? அது ஃபோக் தான், மிடில் ஃபோக். லிரிக்ஸ் தெரியாது, பாடி பாப்போம். ஓகே. மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கோ, தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கோ, தூத்துக்குடி போனா சில கப்ப கரை தட்டும், கொடைக்கானல் போனானு மேகோன சுத்தும், அசருது உங்குத்தம்மா, அதியத்த உங்குத்தம்மா, மருமகா வந்தாச்சம்மா, உன்னை வாமியாக பதவிதா உனக்காச்சம்மா. அப்படியே சனத் வந்து இப்ப வந்து சூட்டுக்குடி பாட்டு போடுவாரு. பாட்டு பாட தெரிஞ்சா பாட மாட்டோம். ஜில்ஜாங்க கூட பயங்கர ஃபேன் சொல்லிட்டேன் நானு. நீங்க வந்து இப்ப சூட்டுக்குடி பாடுறீங்க, பாடுங்க. மனிதாலும் முடியாதே கிடையாது. டாமினிக் செபாஸ்டியன் ஆசைப்பட்டு மடோனா செபாஸ்டியன் பாட்டு பாடிட்டாங்க. அவர் டீலே என்னன்னா, மடோனா நீ ஒரு பாட்டு பாட வை தம்பி, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னாரு. நீ எப்ப ஒரு பாட்டு பண்ணல பாடுங்க. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சரி ஓகே, நம்ம வந்து கிளீஷே ஃபார்மேட்ஸ் இருக்கு. படத்தை பத்தி கொஞ்சம் பேசணும், ப்ரொமோஷன் அப்படின்றதுனால. படம் எப்படி இந்த கதையை ஆரம்பிச்சுது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கிளீஷே கொஸ்டின் வந்து போயிடுவாரு. இல்ல அது நிறைய சொல்லிட்டு, அதனால நீங்க உங்க செக்மெண்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, அந்த மாதிரி போவோம். ஓகேவா மேம்? அப்பனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஸோ ரிவ்யூ கான்செப்ட் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வன்மம் அப்படிங்கிறது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து எங்க போறோம், ஏன்னா சைல்டுஹுட்டுக்கு போறோம். இப்போ எல்லாருக்குமே வந்து சைல்டுஹுட்ல ஒரு ட்ரீம் ஒன்று வந்துடும். ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போ நம்மளோட காதல் வாழ்க்கை இப்படி இருந்தா அப்படி இருக்கணும் ஒரு ட்ரீம் போயிருப்போம்ல. ஸோ உங்களோட ட்ரீம் லவ் பத்தி பேச போறோம். ஸோ டைரக்டர் நீங்க சொல்லுங்க, உங்களோட ட்ரீம் லவ் லவ் பண்றது ட்ரீம் லவ் நான் சிம்ரன் மேம் ஓகே முடியாதுன்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு ட்ரீம் லவ் எப்படி? லவ் பண்றோம்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதே அது ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் இருந்தது, உள் கிரஷ்லாம் இருந்தது. இல்ல இல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. இப்ப குடும்பம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட ஹாப்பியா இருக்காங்க. படத்துக்கு பிரீமியர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, எல்லாம் ரீயூனியன் மீட் பண்ணோம். ஸோ என் ட்ரீம் லவ்லாம் ட்ரீமாவே போயிடுச்சு, அதை சொல்லலாமா வேணாமா? ஒரு ஃபேஸ்ல இருந்திருக்கு. பட் ஒரு பொண்ணு ப்ரோ, நான் ஒரு டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன், 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ. போன இன்டர்வியூல சொன்னேன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த பொண்ணும் ஆங்கிலோ இண்டியன் சிலபஸ் தான். அந்த பொண்ணும் ஹோலி ஏஞ்சல்ஸ் நினைக்கிறேன் ஸ்கூலில். நான் படிச்சதா ஆங்கிலோ இண்டியன் சென்ட் பீட்ஸ். ஸோ 2 பேரும் ஒரே சிலபஸ்னால பக்கத்துல உட்கார வச்சு அந்த டியூஷன் சென்டர்ல எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு இந்த லவ் இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் வர டைம். சைக்கிள் கூட நம்பர் எழுதி போடுறது, அதேதான். கடைசியா அந்த சைக்கிள் கூடையில ஒரு பேகை வச்சுட்டு போனா ப்ரோ,
அதுக்கப்புறம் எங்க போனா என்ன பண்றான்னு கூட தெரியல. உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் ஸ்கூல் கிரஷஸ் உங்களுக்கு பின்னாடி வந்த பசங்க அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கும். சி எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும் தான் அப்பவும் யோசிச்சேன். லைக் யூனோ ஐ வுட் ஹாவ் லைக் somebody who you share everything with அந்த மாதிரி என்ன மாதிரி somebody. ஆனால் லைக் there will be something very similar ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேலன்ஸ் பண்ணதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு தோணுது. ஃப்ரம் சைல்ட்ஹுட் நேச்சர்லாம் பார்க்கும்போது சாங்ஸ் கேட்கும்போது ஐ யூஸ் டு பி லைக், ஓ ஐ விஷ் ஐ குட் ஷேர் திஸ் வித் திஸ் பர்சன் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி இமேஜினரி, ஸ்டில் இமேஜினரி. ஸோ இப்போ இருக்கிற டிகேட்ல இந்த இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கல்ல, பெஸ்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ பெஞ்சிங்லாம் எதுவும் வச்சு பெஞ்சிங் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு இட் அனாய்ஸ் மீ. எனக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். See, you love deeply fully. இல்லனா half way எல்லாம் half cooked food கூட it's not nice. Nothing is good. மேம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. எனக்கு ஆக்சுவலி எல்லாமே எனக்கு நிஜத்துல இருக்கிறவங்களே பிடிக்காது, படத்துல பாக்குறவங்க தான் பிடிக்கும். அது மாதிரி தூரத்துல இருக்கவங்க தான் பிடிக்கும், அவங்க பக்கத்துல வர உங்களோட செலிபிரிட்டி கிரஷ் யாரு? சொல்லுங்க நான் சொல்றேன். செலிபிரிட்டி கிரஷ் எனக்கு விஷால் ரொம்ப பிடிக்கும். எஸ் ஜே சூர்யா அண்ட் விஷால் அவங்க Interesting. Very interesting. பெரிய விஷால் ஃபேன் அவங்க. பெரிய விஷால் and எஸ் ஜே சூர்யா அவங்க ரெண்டு பேரோட ஆன் ஸ்கிரீன் பர்சனாலிட்டிஸ். என்ன படம் பிடிச்ச ரெண்டு படம் சொல்லுங்க. சண்டைக்கோழி, திமிரு. எஸ் ஜே சூர்யா வந்து everything. I hear that song. மயிலிறகே பாடுறாங்க. எஸ் ஜே சூர்யா லைக் ஜெனரலி எவ்ரிதிங். அவர் வந்தாலே ஸ்கிரீன்ல வந்து மாநாடு he was really good. எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா அவரு? What a beautiful director. No, I think he's one. I mean, he is a celebrity crush. நான் இதுவரை ஒரு 2000 இன்டர்வியூஸ் எடுத்திருப்பேன் இந்த மாதிரி செலிபிரிட்டி கிரஷ். அதுக்கப்புறம் நீங்க யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டிருப்பேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அக்ராஸ் 2000 இன்டர்வியூஸ் எஸ் ஜே சூர்யா பேர சொல்ற ஒரு ஆள் நம்ம தான் பாக்குறோம். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு அந்த செலிபிரிட்டி கிரஷ் Henry Cavill. இல்லையா? Henry Cavill. எனக்கு அப்படி யாரும் காதுல நான் தான் சொன்னேன் நாட் கம்ஃபர்டபிள் வித் இங்கிலீஷ் அப்படின்னு. Henry Cavill. அப்படியே சூப்பர்மேனா? ஓகே அப்படி சொல்லுங்க. சூப்பர்மேன் பேட்மேன் அயன்மேன் சொன்னாதான் நமக்கு தெரியும். ரியல் பேர்லாம் சொன்னீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஐயா நமக்கு எனக்கு தெரியும், சொல்லட்டா? நான் சின்ன வயசா இருக்கிறப்போ இந்த வியட்நாம் காலனின்னு ஒரு படம் இருக்கும். அதுல யாருக்குமே தெரியாத ஒரு எனக்கு தெரியும் from Vietnam Colony. பிரபு சார் படத்துல ஜுஜிலிப்பான்னு ஒரு கேரக்டர். எனக்கு சின்ன வயசுல ஏன் தெரியல ப்ரோ, அது மாதிரி நல்லா பாத்துருக்கீங்களா ஜுஜிலிப்பா? கரண்ட்ல யாரும் ஓகே பிரதர் உங்களுக்கு செலிபிரிட்டி கிரஷ்? அது மாறிட்டே இருக்கும், ஒரு ஃபேஸ் வரும்போது மாறிட்டே இருக்கும். கரெக்டா, பட் இப்போ யாருன்னு கேக்குறாங்க. ஃபாரெவர் அப்படின்னா அனுஷ்கா தான். ஃபாரெவர் அனுஷ்கா. அதுக்கு முன்னாடி அதான் இல்ல இவதான் சொன்னாங்க மாறும். இப்போதைக்கு ஃபாரெவர் அனுஷ்கா, அதுக்கு முன்னாடி ஃபாரெவர் யாரு? அப்போ சொன்னா ஜோ மேம் சொல்லலாம். ஜோ. இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு நீங்க நைட்டு தூங்குறீங்க, மார்னிங் எந்திரிச்ச அப்புறம் உங்களோட ஜெண்டர் மாறி தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது ரவுண்டுங்க ஐயா, இன்டர்வியூங்க ஐயா. திடீர்னு ஜெண்டர் மாறி இருக்கும். நீங்க செய்யக்கூடிய திங்ஸ் என்னவா இருக்கும்? இமயன். ஓ நான் காலைல எந்திரிச்சு பார்த்தா இமயன் ஆயிருந்தீங்க. இமயன் நல்லா பாக்ஸ் கட்டிங்லாம் விட்டு ஃப்ரெஞ்ச் பியர்லாம் விட்டீங்க. என்ன இப்பவே நான் அப்படிதான் சுத்திட்டு இருக்கேன். I'll walk around as a man. I don't know, I would want to know how it is. Feels different. walk around independently. இல்ல இப்போ see girls வந்து ரொம்ப டிஃபரெண்டா தான், like we have to be aware and you have to be அந்த மாதிரி எல்லாம் இல்ல இருக்காம ஃபேஸ் எல்லாம் இத மாதிரி இருக்குமா? like just a man version of this ah? ஆமா. அப்ப still careful இருக்கணும்ல. இல்ல I think I just want to see how people would be. நம்மனால உங்கள்ட்ட கேள்வி கேட்கறோம், சனத் ரெடியா இல்ல. நம்ம என்ன சாப்பாடு ரெடி பண்ணி நீங்க சொல்லுங்க. அந்த ட்ரைபாட்ல இருக்க ஸ்டிக்கர் தான் பார்த்து சொல்லுங்க. நீங்க வந்து விழிஞ்சா பெண்ணா மாறீங்க, சனத் வந்து சனத்தியா மாறீங்க. சனத்தி நல்ல 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 ட்ரெஸ், நல்ல நல்ல மேக்கப், காஸ்ட்லியான மேக்கப்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு நச 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 நசன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா யாரோ பண்ற மாதிரி இருக்குங்க. இல்ல வேற என்ன முகர் சொல்றது மாதிரியா? காஸ்ட்லி அதான் நிறைய ட்ரெஸ் வாங்கி போட்டு மேக்கப் போடுறதா வந்து பெண்கள் பெண்கள் யாரும் தப்பா நினைக்க வேணாம். இது எல்லாமே
டார்லிங் செபாஸ்டியன் காமெடியா பேசுறதால நானும் காமெடியா பேசுறேன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல வந்து சூடாயிட்டாங்க பேசுறேன் அப்படின்னு. நீங்க வேற கண்ணு காமிச்சா நீங்க சொல்லுங்க. தெரியல, ஒரு அழகான புடவை கட்டி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். காஞ்சனா ஸ்டைல். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன படம் கேட்டுச்சல்ல, கேட்டீங்கல்ல, அதனால மேபி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ வந்து சனத் வந்து உமையாவை மாற போறாரு, ஐயா வந்து மெடோனாவை மாற போறாங்க. நீங்க வந்து தினேஷ் மதிய மாற போறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சனத்தா மாற போறீங்க. புரியல. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து அந்த கேரக்டர் நீங்க வந்து சனத்தா பதில் சொல்லணும், நீங்க வந்து டைரக்டர் பதில் சொல்லணும். ஐயா நீங்க வந்து உமையா, நீங்க வந்து மெடோனா பதில் சொல்லணும். ஓகே, உங்களை சனத்துக்கிட்ட போயிருங்க. ஒரு செகண்ட். Who's me? Please. நீங்க வந்து டைரக்டர். You are me. Okay. சனந்த் மாதிரி உட்கார்ந்து நீங்க சனத் மாதிரி சொல்லு. பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா பேச போதும். எக்ஸ்பிளைன் சம் வேர்ட்ஸ் அபௌட் உமையா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒர்க் பண்றது. நீங்க ரொம்ப ஆட்டிட்யூட் பிடிச்சவங்க சொல்றாங்க. அது வந்து அவங்க ஆட்டிடியூட் இருக்கனால அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க ப்ரோ. செட்ல எப்பயுமே வந்து நீங்க உமையா கிட்ட அதிகமாவே பேச மாட்டீங்க, மடோனா கிட்ட தான் அதிகமா பேசுவீங்க. உண்மையா சொல்லிட்டா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இந்த படம் நான் ஆப்வியஸ்லி ஐ மீன் மடனா இருக்கனால தான் இருக்கேன் படத்துல. அதனால நான் அப்படிதான் கேட்டா செலிபிரிட்டி கிரஷ் கேட்டா இல்லன்றீங்க, ஸ்கூல் கிரஷ் கேட்டா இல்லன்றீங்க. அது எப்படி எதுவுமே இல்லாம வந்திருக்கீங்க? இல்ல எல்லாமே இருக்கு, இருக்கேன் அவ்வளவுதான். சொன்னோம்னா நம்ம நைட் வரைக்கும் 12 மணி வரைக்கும் நம்ம உட்காருவோம்ல, அப்புறம் என்ன பண்றது, எவ்வளவு பேர் தான் சொல்ல முடியும். அதனாலதான் லேட் நைட் சேட்ஸ் நிறைய பண்ணுவீங்களா? ஆமா ஆஃப் தி டிவி. ஆமா ப்ரோ, என்ன சொல்றீங்க? நைட் நான் 2 மணிக்கு தான் தூங்குறேன், காலைல 6 மணில இருந்து கண்டினியூ பண்ணி நைட் 2 மணி வரைக்கும் சாட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. எப்படி எக்ஸஸ் கூட எல்லாம் இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்க? கண்டிப்பா. ஆமா ப்ரோ, இப்ப கூட படத்துக்கு கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணி அவங்க எல்லாம் வரான்னு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த படம் அவங்க கூட சேர்ந்து இந்த படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே டைரக்டர் ஆக்சுவலா டைரக்டர் சொல்றோம் வரீங்க, நீங்க தான் படத்தோட ஸ்டோரி யோசிச்சுட்டு. ஆக்சுவலா என்னன்னா இப்பதான் வந்து நீங்க சொன்னீங்க உங்களோட ஸ்கூல் கிரஷ்க்கு மாதிரி இன்னொரு டச்ல இருக்கீங்க, மெசேஜ் போட்டுறீங்க, ப்ரிவியூ வருவாங்க அப்படின்னு சொல்லி. அஸ் அ டைரக்டரா நீங்க செட்ல எப்படி இருப்பீங்க? ரொம்ப காமா நான் ட்ரை பண்ணேன், ஆனா உள்ள ரொம்ப கோவம் எல்லாம் வருது. ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கணும், நெக்ஸ்ட் படம் நடக்கணும். இல்ல உமையா, மடோனா, அதுக்கப்புறம் 3 பேர்ல யார வேலை ஆகுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்? மடோனா. ஏன் அப்படி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க? பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இல்ல கஷ்டம்லாம் இல்ல, ஆனா பாஸ் பண்ண முடியாது அவரு. இப்ப டைரக்டரா நீங்க வந்து இதுவரை ஒரு 10 இன்டர்வியூ உட்காந்துருப்பீங்க இதே டீம் கூட. வர்றவங்க எல்லாம் மேடம் நீங்க பாடுங்க, மேடம் உங்களோட பிரேம சனத் ப்ரோ உங்களோட அந்த படம் கேட்கறப்போ இந்த படத்தை வந்தான்னு எடுத்து உங்களுக்கு தோணுது. ஆனா பரவாயில்ல, என்னை விட அவங்க நிறைய பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க பாக்குறப்போ நான் பாடுறேன், ஏன் அவரை பாட வைக்கிறீங்க? மேடம் பாட சொல்றாங்கல்ல, அவங்க பாட சொல்லி அவங்க கேள்வி கேட்கறப்ப டைரக்டர் உங்களுக்கு எப்படி கொடுக்கும்? அதான் ஏன் என்கிட்ட கேட்கலன்னு தோணுது. அதான் கேட்டதான் பாடிருப்பீங்க. ஓகே, இந்த அடுத்த ரவுண்ட் ஒரு நெக்ஸ்ட் ஃபோக் சாங் அடுத்து உமையா கிட்ட போறோம். வணக்கம் உமையா. இமையா எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. இமையாவா இருக்கிறது ஓகேவா? உங்க பட்ஸ் தலை ரைட்டாப்ல சொல்லுங்க. உங்களுக்கு சனத் எப்படி கம்ஃபர்டான ஒரு ஆக்டரா இல்ல மடோனா கம்ஃபர்டான ஆக்டர்? எனக்கு மடோனா தான். சனந்த் கொஞ்சம் அவர் பார்த்து தனியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. எனக்கு கம்ஃபர்டபுள். மடோனா கூட நான் மேக்கப் அப்புறம் அவங்க பேமெண்ட் இதெல்லாம் நான். இது உங்களோட டெபியூ ஃபிலிம், ஆனா நீங்க வந்து இது முன்னாடி ஒரு 9 ஃபிலிம் பண்ண மாதிரி பயங்கர ஆக்டிவ் காட்டுங்க சனத் சொல்றாரு. இல்ல, நான் ஆல்ரெடி நான் வந்து ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் கொஞ்ச நாள் இருந்தேன். இந்த படத்தோட ரைட்டிங் இதுலயும் நான் இருந்தேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள் தான். சனத் எப்படி சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா? சிங்கிள் டேக்னு சொல்லிக்கிறாரு, ஆனா ஒரு 5 டேக் போறாரு. உமையா எப்படி இருங்க ஃபேன் பேஸ்ல எப்படி இருக்கும்? ஷூட் ஸ்பாட்ல வந்து போட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபிஸ் எடுக்கிறது, அது மாதிரி இடத்துல வரும் உங்களை தேடி? நானே காசு கொடுத்து பண்ணிட்டு ஸோ வருவாங்க. இந்த கேள்வி வந்து முதல்ல நான் டைரக்டர் கேட்கிறேன், இப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ நீங்களும் உட்காந்துருக்கீங்க பக்கத்துல மடோனா வர்றவங்களும் மடோனா பாட சொன்னாங்க, ஏன் என்னைய பாட சொல்ல தோணும்? எனக்கு பாட தெரியாது. நல்ல வேலை மடோனா கேட்கறது. செட்ல ஃப்ரீயா இருக்கும், என்ன செட்ல ஃப்ரீயா இருக்கும்போது கேரவன்ல தூங்கிடுவேன். உங்களுக்கு ஒர்க் இருக்கிறப்ப ஒர்க் பண்ணுவேன். உங்களோட ஃப்ரீ டைம் ஹாபிஸ் என்ன? ஹாபிஸ் புக் படிப்பேன், படம் பார்ப்பேன்,
அப்புறம் சும்மா இருப்பேன். சலந்தை பத்தி தப்பா என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா சனத்தை பத்தி நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. இப்ப அதே நேரம் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன், உங்க பின்னாடி வந்த அந்த பாய்ஸ், அந்த செலிபிரிட்டி கிரஷஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் காலேஜஸ் கிரஷஸ், அவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கீங்களா? கான்டாக்ட்ல பெருசா இல்ல, பட் ஆனா அலைய விடுறது தானே கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த புரட்சி தலைவி, நடிகை திலகம், அது மாதிரி ஒரு டைட்டில் சொன்னா உங்களுக்கு இனிமையா இருக்கும். நடிப்பின் இமயம். நடிப்பின் இமயம் இமயாங்க. ஓகே, ஃபைனலா வந்து உதாரணம் வந்துடலாம். இப்போ வந்து உங்க பாட்டு அது மாதிரி பண்ண முடியாது ப்ரோ, நீங்க பாட்டு பாடுறீங்க, நாது ப்ரோ. பாட்டு பாடுறீங்க, பாடினாதான் இன்டர்வியூ முடி போனாங்க. பாடிட்டீங்கன்னா சங்கீதங்கள் மாதிரி ஒண்ணும் பிரச்சனை. நீங்க பாட்டு பண்ணீங்கன்னா அடுத்து எல்லாரும் க்ளோஸ் இல்ல ப்ரோ, எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. எல்லாரும் நீங்க தான் பாடுறீங்க. த்ரோட் பெயினா இருக்குப்பா, ஃபீவர். மொட்டராஜேந்திர மாதிரி நீங்க பண்ணாலும் நான் கேட்போம். நீங்க பாடுங்க இல்ல சீரியஸ்லி ப்ரோ, சீரியஸ்லி வேணாம் ப்ரோ, நல்லா இருக்காது. நீங்க பாடி தான் இந்த இன்டர்வியூ நான் முடிக்கிறோம். ஹார்டின் படத்துல வேற ஒரு பாட்டு கூட பாடுங்க, உங்க படம் ப்ரொமோஷன் தானே. அது பாட்டு நல்லா இருக்கும், நான் பாட முடியாது. பரவாயில்ல, நீங்க பாடுங்க. என்ன பாடுவாங்க? ஆனா நீங்க பாண்டீங்கன்னா இதுக்கப்புறம் மடோனா கிட்ட பாட சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்படியா? அப்பனா கண்டிப்பா பாடுங்க. இல்ல இல்ல என்ன பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. பாடி முடிச்சு. டைரக்டர் ஃபைனல். பாடியில முடிச்சு. அவங்க பாட்டாங்கல்ல, இமையா பாட்டு. இமயா turn now. இல்ல இமேஜ் டர்ன் நவ. only match அவங்கதான். சாரி மடோனா. பாட்டு பாட சொன்னா சரி பரவாயில்ல, என்ன பண்றது. 90s கிட் கேட்டா அப்படிதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் தேங்க்யூ சோ மச். நான் படத்தை பத்தி எதுவுமே பேசணும் எனக்கே தெரியும். ஏன்னா படம் நான் ட்ரைலர் பார்த்து டீசர் பார்த்தா நிறைய வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களே ஜாலியா போகலாம் சொன்னாங்க. That's okay. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய இடங்கள்ல பிளேட் போட்டிருக்கேன்னு எனக்கே இல்ல தெரியும். சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Thank you. இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சோ அவ்வளவு ஜாலியா படமும் கண்டிப்பா இருக்கும். ஜூன் 26ஆம் தேதி ஹார்ட் அண்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. உங்க குடும்பத்தோட, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு ஹார்ட் அண்ட் 26ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. பழகிச்சு போலே ப்ரோ. கண்டிப்பா வந்து ஜிஞ்சன் கட் மாதிரி ஒரு சேனல்ல ஒரு படம் பண்ணுங்க. அஸ் அ ஃபேன் நான் உங்ககிட்ட கேட்கறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். எல்லாரும் தேங்க்யூ. Thank you.